இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ இந்த ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்கியா? ஏரியாக்கு மட்டும் இல்ல, இந்த கன்னியாகுமரிக்கே புதுசுதான். அப்படியா? இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? கடல் தான். இல்ல, பின்ன உன்னை நான் அங்கேயே கூட்டிட்டு போறேன். அங்கன்னா எங்க? அங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பானிபூரி. இன்னைக்கு உன்னையும் டேஸ்ட் பண்ண வைக்கணும். வா தம்பி, 2 பானிபூரி. உங்க மேல தண்ணி எல்லாம் படல? முந்தானி பரவாயில்ல, நான் வீட்டுக்கு போய் துவைச்சுக்கிறேன். நீ எல்லார் விஷயத்திலும் இப்படிதான் இருப்பியா? இந்த ஹெல்பிங் நேச்சர், இந்த ஒபீடியன்சி, இதெல்லாம் எப்படி? நீ சிரிச்சா அழகா இருக்கு. உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. உன்னை விட நான் தான் அதிகமா பேசுறேங்கிற விஷயம். எல்லாத்துக்கும் ஸ்மைல் தான் பதிலா? சரி, இவ்வளவு நேரமா நீ என் கூட இருந்திருக்க, என்னை பத்தி நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட? உங்களுக்கு பானிபூரினா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஷாலினி, வெளியிருந்து வர எங்க போயிருந்த? அந்த ஜெகதீஷ் தான் பார்க்க போனேன். ஜெகதீஷ பார்க்க போனியா? அவனை எதுக்காகடி நீ பார்க்க போன? உன்னாலதான் எதுவும் பண்ண முடியலையே, அதனாலதான் என்னாலான முயற்சியும் பண்ண. என்னடி பண்ண? அந்த ஜெகதீஷ் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய லட்சுமிய மித்ரா வளைச்சு போட பாக்குறான்னு சொன்ன. எப்படியாவது அந்த லட்சுமிய உனக்கு சொந்தமாக்கிக்க பாருன்னு அவனை உசுப்பேத்தி விட்ட. அவ்வளவுதான், அவன் உடனே தீப்பொறி மாதிரி கிளம்பி போயிட்டான். அவன் போனை எடுக்க மாட்டேங்கிறான். இப்ப அந்த ஜெகதீஷால என்ன ப்ராப்ளம் வரப்போதோ தெரியல. நீங்களா? வணக்கங்க. லக்ஷ்மி வீட்டுக்கு வந்தாச்சு அம்மா. அது வந்து அதாம்மா, லக்ஷ்மி வீட்டுக்கு வந்து கல்யாணத்தை பத்தி ஏதாவது சொன்னாலா இல்லையான்னு. இல்லங்க, இன்னும் லக்ஷ்மி வீட்டுக்கு வரல. வந்ததும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேம்மா, பையனும் இன்னும் வீட்டுக்கு வரல, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வச்சிடறேம்மா. யார்கிட்ட இருந்து போன்? ஜெயதேவ் தான் போன் பண்ணாரு. இப்ப மட்டும் அந்த பையனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா யாரா நீங்களாம்? வாங்கடா.
எக்காரணத்தை கொண்டு கீழே இறங்காத. மித்ரா சார், மித்ரா சார், விட்றா. மித்ரா சார். ஐயோ, உங்களுக்கு அடிபட்டிருக்குங்க. கழுத்துல ரத்தம் வருது. இருங்க ஒரு நிமிஷம். லக்ஷ்மி, ஒன்றும் ஆகாது, சரியாயிடும். ஆஹா, இந்த விஷயம் தெரிஞ்ச அம்மா டென்ஷன் ஆயிடுவாங்களே. குட் ஈவினிங் சார். யா, குட் ஈவினிங். இங்க சுபாஷ் நகர் ரோட்ல என் கார்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட். சார், உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? நோ நோ நோ, ஐ எம் ஃபைன். நான் இங்கேருந்து கேப்ல கிளம்புறேன். நீங்கள் காரை ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஓகே சார்.